ஓ காத்துக்கிட்டு இருக்கேன் மருந்து மாட்டல்ல மஜா படம் செம்மையா இருந்துச்சு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஹாய் மச்சான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ண போறேன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி மச்சான் இதை ரியாக்ஷன் பண்றா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த ரீல்ஸ் தான் நீங்க பார்க்க போறோம். வாங்க சட்டுப்புட்டுன்னு பார்க்கலாம். டால்ஃபின். ஓ டால்ஃபின் தான் சாட்சியா இவங்க திருமண செய்திகளோட போறது. யா ஆண்டி நாயே அறிவு இருக்கா உனக்கு? இந்த மாதிரி குறுக்கு வந்து பயமுத்துற. அங்க அடுத்த வீடியோ வரலாம். রাস্তা থেকে দাঁড়িয়ে আসলে লাইভটা দিচ্ছে এবং সদস্যদের আপডেট আমাকে যতটা এসেছে আমি ইকবালের অবস্থা ஒரு நிமிஷம். ஆளை பார்த்தா ரொம்ப டெரரான பீஸ் மாதிரி இருந்தாரு. அவர் ரியாக்ஷன் மூஞ்ச பாத்தீங்களா? எப்படி பார்த்தாரு? முறைச்ச மாதிரி பார்த்தாரு. அப்படியே பார்த்துட்டு அவர் பார்வையிலே பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இவர் பண்ணதை பார்த்தா ஒரு பூக்கி, அதான் பூக்கி அங்கிள். இவர் வந்து டேஞ்சர் அங்கிள் இல்ல, பூக்கி அங்கிள். சம்பளம் கம்மியா வரும், சின்ன வீடு, சின்ன காரு, வாய்ப்பு சந்தோஷம் பெருசா இருக்கும்பா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் தவறு விட்டது. ஓ காத்துக்கிட்டு இருக்கேன் மருந்து மாட்டல்ல செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன். உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல மாட்டேன். அங்கதான் வந்து நிற்பேன். என்னண்ணே சூர்யா அண்ணே, நீயே இப்படி பண்ணலாமாண்ணே? இப்போ நான் வந்து நம்ம சூர்யா அண்ணன் மேலே கோவப்படுறதா இல்லை அது எடிட் பண்ண மேலே கோவப்படுறதா? என்னங்கடா இப்படி பண்ணிவிட்டீங்களேடா, போங்கடா. எவ்வளோ நல்ல மனுஷன், அணில அன்போட அரவணைக்கிறாங்க. இந்த மாதிரி அனிமல்ஸை பார்த்துக்கிறவங்க எங்க தான் இருக்காங்களோ தெரியல. ஒரு நிமிஷம், அது சுக உரையா? அது சுக உரை தானே? அட கொடுறா, நீலாம் மனுஷனாடா மச்சான். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு மச்சான். அணிலுக்கே இந்த நிலைமைனா அப்ப மனுஷங்களாம் கையில மாட்டினான். இந்த எண்டிங், இந்த மேரேஜ், பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது அவங்களோட இஷ்டம். ஏன்னா அது அவங்களோட விருப்பம். வேற லெவல். நான் பார்த்த ஒரு மீம்ஸ்ல இது தரமான மீம்ஸ் தான். பொம்மால என் நண்பன் எனக்கு ஷேர் பண்ணான்னா அது சாதாரண ஷேர் பண்ண மாட்டான். வேற லெவல். இந்த ஒரு 2 கத்தரிக்கோள் மோதுறது வந்து 1000 அர்த்தம் இருக்கு சொல்லுவாங்கல்ல, அண்ணன் சொன்னா 1000 அர்த்தம் இருக்குன்னு. அது மாதிரி என் ஃப்ரெண்ட் அனுப்புற மீம்ஸ்ல 1000 அர்த்தம் இருக்கும். அது மாதிரி தான் 2 கத்தரிக்கோள் வந்து மோதுது பாருங்க. அதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியவாங்க, அடுத்தது பாருங்க. Dear press, register after seeing me. அப்ப புரியல, இப்ப புரியுது. அது பெரிய பாம்பா? அது எப்படிடா? எனக்கு தலை சுத்துதுடா, எனக்கு மயக்கம் வருதுடா. அது எப்படிடா அவ்வளவு பெரிய பாம்பு உள்ள இருக்கும்? என்னடா எல்லாமே குழப்புறீங்க. மீடியா மீடியால பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா சூப்பரா இருக்காங்க. நான் ஒன்றும் சொல்லல. பாட்டி உனக்கு அறிவு இல்ல? என்னடா இது?
சரி, அடுத்த வீடியோ பார்க்கலாம். கிளவி சிரிப்பை கட்டுது. வாவ் வாவ் வாவ், வெரி பியூட்டிஃபுல். ஒரு நிமிஷம், இப்போ அவர் எதுக்கு என்னை முறைச்சாரு? நீ பாருங்க, நான் இந்த மாதிரி வீடியோ வந்து நிறைய பார்த்துருக்கேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல் வருது, அது அப்படியே நம்ம தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கோம். தள்ளி விட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு அழகான பொண்ணுங்க சொல்ல முடியாது, ஒரு பொண்ணுங்க வந்து ஆடுதுங்க. அந்த பொண்ணுங்களை பார்த்து கொஞ்ச நேரம் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குறுக்கு ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டு விட்டுறாங்க. ஏங்கடாடி, ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? ரீசெண்டாக கூட நான் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன், அது உண்மை என்னன்னு தெரில. ஆனால் அதை நான் இப்போ பேசலை, அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா அது என்னென்னு மறந்து போச்சு, அதான் சொல்கிறேன். ஓகே, நான் அந்த மாதிரிலாம் சின்ன வயசில் நிறையா பண்ணியிருக்கேன். அதான் வெடியெல்லாம் வச்சு மண்ணுக்குள்ள போச்சு வச்சு பாட்டிலில் வச்சு விட்றது, இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். அடி செதறக்கான கொஞ்சம் தூரமாக அடிக்கணும். அவளோட காத்து கொண்டு இருங்கள், நானும் காத்து கொண்டு இருக்கேன் எப்படி வெடிச்சு செதற போகிறது என்று. ஓ காமெடி, ஆனால் டென்ஷன் தான்டா ஆகுது இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணலாம். எவ்வளோ ஸ்பீடாக திரும்பி பார்த்தா பார்த்துங்க. ஏறுங்க. எது டக்குன்னு தெரியும். ஏய் ஓகே, கிளம்பு 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 அப்படின்னுச்சு அந்த அக்கா. அப்போது முடிச்சிட்டேனா? ஒரு சார் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கணும். யோ நான் எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமாடா சிவகார்த்திகேயனுக்கும் இந்த பாட்டுக்கும். ஏன்டா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க மச்சான்? இவங்க வந்து பைத்தியக்காரமா எடிட் பண்ணிட்டு இருக்காங்க மச்சான். இந்த மாதிரிலாம் எடிட் பண்ண வேணும்னு சொல்லி அப்புறம் நான் கடுப்பாயிருவேன். அங்கே அடுத்த வீடியோ பார்க்கலாம். வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். ஏய் என்னடா ஏய் மாரே காலி. இப்போ வந்து இப்போ இவன் திட்டுறான்றது இவனை திட்டுறதா இல்லை இதெல்லாம் அமுச்சு விட்டு என் ஃப்ரெண்டை திட்டுறதா? காலி. ஓ ஓ ஓ, டிராயிங்லே பயங்கரமா இருக்கு. எம் இந்த மாதிரி இனிமே கிறுக்கூத்திரமா எடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உட்காந்துட்டே நான் என்ன பண்ணு தெரியாதா? இதெல்லாம் மக்கள் பார்க்கறவங்கள பாதிக்குதுடா. இந்த மாதிரியான பைத்தியக்காரங்க இந்த மாதிரி எடிட் பண்ணனால உங்களுக்கு என்னடா கிடைக்குது? அடுத்தவங்களோட காலிடே கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரி இனிமே பைத்தியம் எடிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மீம்ஸ்லாம் போடாதீங்க. சத்தியமாக நான் கடுப்பாயிருவேன் இந்த மாதிரி மீம்ஸ் போட்டிங்கன்னா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மன கஷ்டத்தை உண்டாகுது நீங்கள் போடுற மீம்ஸ்லாம். என்ன வேணும் உனக்கு? பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடிக்க. இவங்க எடிட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்காகவும் இருக்குது, கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்குது, ஒரு சிலது கோபமும் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் இதெல்லாம் அப்பப்போ சிரிச்சுக்கணும், அப்பப்போ சிரிச்சுக்கிட்டே போயிடணும். அதெல்லாம் ஒரு நிமிஷம் ஐயோ, நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? கண்டிப்பா நினைச்சேன். நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையா? தப்பே இல்லை மச்சான், நீங்களும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பே இல்லைடா.
போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. என்னங்கடா இவங்க கடுப்பேற்றுறாங்க இந்த மாதிரி எடிட்லாம் பண்ணி பண்ணி போட்டு மன வருத்தத்துக்கு உண்டாக்குறாங்கடா. இந்த மாதிரி எடிட்லாம் கடுப்பு மயிராகுதுடா. ஏன்னா இந்த மாதிரி எடிட்லாம் பண்ணி போடுறாங்க எல்லாம் தெரியல. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ரீல்ஸ் ஒரு ஒரு விஷயத்த பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா அதுலேயே வந்து ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க. எக்ஸ் மெமரிஸ் இருக்க மாட்டேன். உன் சூத்த எடுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இந்த அக்கா எனக்கு தெரியும். சூப்பு அக்கா. அவங்க சூப்பு அக்கா இவங்க தெரியும் இவங்கள. பக்கத்துல நிக்கிறது அடிக்க தெரியல. பக்கத்துல நிக்கிற கொக்கு அடிக்க தெரியலடா அவனுக்கு. யாரா இதுல கண்டிப்பா பைத்தியக்கார குத்துலாம் பண்ண போறாங்க. ஆனா இந்த வெள்ளைக்காரன் பேசுறது பார்த்தா செம்ம காமெடியா இருக்குங்க மச்சான். இந்த வெள்ளைக்காரன் பேசுறது உங்களுக்கு எப்படி காமெடியா இருக்கு, எவ்வளவு காமெடியா இருக்கு அதை கமெண்ட்ல சொல்லுங்க. வாவ் வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். ரொம்ப அடக்கொடக்கமான பொண்ணு. என்னடா ஸ்டெக் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம். ஓகே மச்சான்ஸ், இதில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்து என்னென்ன வீடியோவுக்கு ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் தரேன். நீங்கள் என்னென்ன ரீல்ஸ் பார்க்குறீங்க, என்னென்ன ரீல்ஸ் நல்லா இருக்குது, என்னென்ன ரீல்ஸ் காமெடியாக இருக்குது அப்படின்றதுலாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அது எவ்வளோ காமெடியாக இருக்குது அப்படின்னு பார்த்து ரியாக்ஷன் பண்ணுறேன். ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பை. see you மச்சான்ஸ். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை 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 பை.